இன்னைக்கு நம்ம ஸ்டட்ஸ் அக்சஸரீஸ் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஐபிஓவை லிஸ்டிங் ஏன் கன்சிடர் பண்ணலாமா போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் ரூ. 557 ரூ. 585 பெர் ஷேராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 25 ஷேர். இது வந்து சேல் டைப் என்டையர்லி ஆஃப் சேல் தான். ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 455 கோடிக்கான ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலமாக விற்பனை பண்ணுறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 455 கோடி. கம்ப்ளீட்லி ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கூட இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு முன்னாடி 78.78% ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த ஐபிஓக்கு பின்னாடி இவங்க ப்ரொமோட்டர்ஸ் 61.76% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 60% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலே வந்து நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ இது வந்து நல்ல டீசெண்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸ்டட்ஸ் ஹெல்மெட்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து 2 வீலர் ஹெல்மெட் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்க வந்து பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. இவங்க ஸ்டட்ஸ் மற்றும் எஸ்எம்கேன்னு சொல்லிட்டு 2 பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஓனாக வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் மற்றும் செல்லிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஹெல்மெட்ஸ் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 பிராண்டு கீழே. மற்ற மோட்டார் சைக்கிள் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டட்ஸுங்கிற பிராண்டு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் 2 வீலர் லக்கேஜ், க்ளவுஸ், ஹெல்மெட் செக்யூரிட்டி கார்ட்ஸ், ரெயின் சூட்ஸ், ரைடிங் ஜாக்கெட், ஐவிஆர்னு சொல்லிட்டு மோட்டார் சைக்கிள் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இவங்க மார்க்கெட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் 70 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ஏசியா, யூரோப் மற்றும் அதர் ரீஜன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஜேஸ்கோட் எல்எல்சி நிறுவனம் மற்றும் ஓனில் இந்த 2 நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வழங்கிட்டு இருக்காங்க ஹெல்மெட்ஸை. இந்த நிறுவனத்தோட கீ ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் ஆகஸ்ட் 31, 2025 படி இவங்க ப்ராடக்ட் கேட்டகரிஸில் வந்து 19,258 எஸ்கியூஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 240 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸில் வந்து டிசைன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதில் 80 டிசைன்ஸ் வந்து எஸ்எம்கே பிராண்ட் கீழேயும் 160 டிசைன்ஸ் வந்து ஸ்டட் பிராண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரிஸில் இருக்குது. இந்த நிறுவனம் 2025 ஃபிஸ்கல் இயரில் 7.4 மில்லியன் ஹெல்மெட்ஸ் வந்து விற்பனை பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க ஃபினான்ஷியல் வைஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ஃபஸ்ட்டு ரெவன்யூ வந்து பார்ப்போம். 2023 இவங்களோட ரெவன்யூ 506 கோடியாக இருந்திருக்கு. அது 2024 உயர்ந்து 535 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயர்லையும் பார்த்திங்கன்னா இவங்க ரெவன்யூ உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்ப்போம். 2023 ஃபினான்ஷியல் இயரில் 33 கோடியாக இருந்த இவங்களோட ப்ராஃபிட் 2025 ஃபினான்ஷியல் இயரில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. 57.23% வந்து இவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2025 வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க ப்ராஃபிட்டில் பார்க்க முடியுது. 69.64 க்ரோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க கடன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 இவங்க கடன்கள் 30.5 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. பட் 2024 ஆல்மோஸ்ட் இந்த நிறுவனம் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக ஆயிருக்காங்க. பட் 2025 2.98 க்ரோர்ஸ்க்கு வந்து இவங்களோட கடன்கள் இருக்குது. தற்போது ஜூன் 30, 2025 வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த கடன்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இவங்களோட கடன்கள் வந்து ஆல்மோஸ்ட் இவங்க டெப்ட் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.01 தான் இருக்குது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ டெப்ட் தான். ஆல்மோஸ்ட் இவங்க வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. கடன்கள் வந்து இந்த நிறுவனத்தில் கவலை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நம்மளுக்கு உணர்த்துது. ROE வந்து 15.5% இருக்குது. இது வந்து நல்ல ஹெல்த்தியானது தான். இவங்க ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸை வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இவங்களோட ROE. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா 18.9 இருக்குது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. கேபிட்டலை வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது இண்டிகேட் பண்ணுது. இந்த நிறுவனத்தோட பேட் மார்ஜின் 11.93% இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பேட் மார்ஜின் தான், டீசெண்டான பேட் மார்ஜின். எபிடா மார்ஜின் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது, 17.96% இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் பார்த்திங்கன்னா 5.12 இருக்குது. இது வந்து 5 டைம்ஸ் ஹையர் தான் புக் வேல்யூவாக இருக்குது. இவங்களோட EPS வந்து 20.5 இருக்குது. இவங்களோட PE வந்து 28.43 இருக்குது போஸ்ட் IPO. ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது.
இவங்களோட ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இவங்களோட பேட் மார்ஜினும் சரி, ஆல்மோஸ்ட் இவங்க வந்து டெப்ட் ஃப்ரீயாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்ல நிறுவனமாக தான் இருக்காங்க. இப்போது இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வருவோம். இந்த ஐபிஓவில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் எண் 6லேருந்து 10% லிஸ்டிங் எண் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹53 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 9% லிஸ்டிங் எண் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதன்படி பார்த்தா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ₹1325 பெர் லாட்டுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட ஜிஎம்பி வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன பின்னாடி இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதன்படி வந்து ஜிஎம்பி வந்து ஹையாக இருக்கான சான்சஸ் இருக்குது, லோவாக இருக்கான சான்சஸ் இருக்குது, லிஸ்டிங் எண் வந்து மாறக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓக்கு இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கம்பேர் டு அதர் ஐபிஓஸ் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் குறைவாக தான் இருக்குது. 400 கோடி ரேஞ்சில் தான் இருக்கிறனால ஸோ இந்த ஐபிஓக்கு நல்ல சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிறனால ஸோ இவங்களோட இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அதிகமாக வரக்கான சான்சஸ் இந்த நிறுவனத்து மேலே இருக்குது. இந்த ஐபிஓவில் ரீட்டெயில் கோட்டாக்கு 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஆன்கோயிங் ஐபிஓ ஆர்க்ல ஐபிஓ இந்த நிறுவனத்தோட ஐபிஓக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் வீடியோ நான் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆன பின்னாடி எந்த ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது, எந்த ஐபிஓ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.